சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்ங்க. நம்ம இந்த வாரம் இன்டகிரேட்டிங் ஃபார்மில் பார்க்க போகிறது வந்து ஹென் விலாக்குங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து 10 தாய்க்கோழி இருந்தாங்கங்க. அப்பாங்க வீட்டிலேருந்து பிடிச்சி வந்து 12 தாய்க்கோழிங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்த கோழி தாங்க எக்கு வைக்கிறாங்க. அப்பாங்க வீட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தது இன்னுமே நம்ம சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகாமல் ஒரு பயத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மேபி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க வந்து எக்கு வச்சாங்கன்னா அதையுமே நான் அப்டேட் பண்ணுறேங்க. இன்னுமே தாய்க்கோழி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்க. நெக்ஸ்ட் வீக் வாங்கினேன்னா எவ்வளோ தாய்க்கோழி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து சிக்ஸுக்கு வந்து நம்ம தண்ணி வைக்கிறத பார்க்கலாங்க. சிக்ஸுக்கு வந்து இப்போ வந்து பனிக்காலம், அதனால அது வந்து சளி பிடிக்காமல் நம்ம பாதுகாக்கணும். அதுவும் இல்லாமல் அது உடம்புலேயே நம்ம வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கிட்டோம்னா அது வந்து நல்லாயிருக்குங்க. அதுக்காக இப்போ நம்ம வந்து பப்பாளி தலையும் கொய்யா தலையும் நம்ம தண்ணி வைக்கிறோங்க. பப்பாளி தலை வந்து அது வந்து குடல் புழு நீக்கம் செய்யும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ரொம்ப ஆன்டிபயாட்டிங்க. எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும் அதுக்கு வந்து கிடைக்கும். கொய்யா தலையுமே சரி, கொய்யா பழத்தில் இருக்கிற சத்தில் கொஞ்சம் வந்து கொய்யா தலையிலையுமே இருக்கும். அதுவுமே ஆன்டிபயாட்டிக்கு, அதுவுமே ஒரு சத்து. இதுக்காக நம்ம இந்த வாரம் வந்து சிக்ஸுகளுக்கு அந்த கொய்யா தலையும் ப்ளஸ் வந்து பப்பாளி தலையோட தண்ணி தாங்க வச்சிட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸுக்கு வந்து ஃபீடுங்க. சிக்ஸு வந்து ஃபீடு வந்து நம்ம கம்பெனி ஃபீடு தாங்க நம்ம வச்சுட்ருக்குறோம். ஏன் அப்படின்னா அது வந்து ப்ரோட்டீன் சத்து எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வெளியில் விட்டோம்னா கரையான் இதெல்லாம் மாதிரி பிடிச்சி வந்து ப்ரோட்டீன் சத்து கிடைக்கும். நம்ம வந்து உள்ளுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கனால ஒரு 1 மந்த்துக்கு வந்து நம்ம கம்பெனி ஃபீடு தாங்க போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து தாய்க்கோழிக்கு என்ன ஃபீட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இப்போ வந்து நம்ம மாவுச்சத்துக்காக நம்ம வந்து மக்காச்சோளம் எடுத்துக்கிறோங்க. மக்காச்சோளம் வந்து ஒரு 200 கிராமுங்க, கம்பு வந்து ஒரு 100 கிராமுங்க. நார் சத்துக்காக நம்ம வந்து தவிடு தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மாட்டுக்கு போகிற தவிடு தாங்க. அது வந்து ஒரு 400 கிராமுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பின்னாக்கு வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ பின்னாக்கு எடுத்துருக்கோங்க. பின்னாக்கு நம்ம வந்து எந்த பின்னாக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது நம்ம விலை கம்மியாக இருக்கோ அந்த பின்னாக்கு எடுத்துக்கலாம். பின்னாக்கு வந்து ப்ரோட்டீன் சத்துக்காக பின்னாக்கு எடுத்துருக்கோங்க. இதாங்க நம்ம இப்போ வந்து கோழிகளுக்கு போடுறோம். மொத்தத்துக்குமே சேர்த்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தா ஒரு 3/4 கிலோ இருக்குங்க. காலையில் ஒரு 3/4 கிலோ, சாயங்காலம் ஒரு 3/4 கிலோ தாங்க. மொத்தம் 25 உருப்படிங்க. காலையில் ஒரு 3/4 கிலோ, சாயங்காலம் ஒரு 3/4 கிலோ தாங்க நான் ஃபீடு கொடுப்பேன். ஏன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து மேய்ச்சல் வந்து நிறையாவே இருக்குதுங்க. முருங்கைக்காடு ஃபுல்லாக இங்கே பாருங்கள் எப்படி மேய்கிறாங்கன்னு. நம்மள்ட்ட மாடு இருக்கனால மாட்டோட சாணத்தை வந்து கிளறி அதில் புழு பூச்சி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம வந்து முருங்கை கொய்யா வச்சுருக்கோங்க. அதுலேருந்து விழுகிற இலைகள் ப்ளஸ் வந்து சின்ன சின்ன பூச்சிங்க அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. வெள்ளாமைக்கு தொந்தரவு பண்ண பூச்சிகளை இவங்க வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம வந்து மாதம்னா 1500 2000 ரூபாய்க்குள்ளே தாங்க இதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். வருமானம்னா ஓரளவுக்கு கிடச்சிட்டு தாங்க இருக்குது. வாரம் சனிக்கிழமை கோழி பண்ணை நான் எவ்வளோ கோழி வாங்கியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோழி பண்ணையோட அப்டேட் கண்டிப்பாக வாரம் சனிக்கிழமை வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இது இன்டகிரேட்டிங் ஃபார்முங்க. ஆடு மாடு கோழி விவசாயம் எல்லாத்த பற்றியும் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேங்க. சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.